என்ன பிரச்சனை? யார் இவர்கள்? இவங்க எங்கே இருந்து வந்தார்கள்? ஒரு சின்ன ஒரு அறிமுகமாவது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 2 குழந்தைகளை கொடுத்தார். மூத்தவர் இஸ்மாயில் என்று நமக்கு தெரியும், இளையவருக்கு இஸ்ஹாக் என்று குர்ஆன் பதிவு செய்கிறது. இந்த 2 குழந்தைகளும் ஷாம், இன்றைய பலஸ்தீன் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, இந்த பலஸ்தீனை அரபியில் அன்றைக்கு ஷாம் என்பதாக சொல்லப்படும். இன்றைய பலஸ்தீன், இன்றைய ஜோர்டான், இன்றைய சிரியா, இன்றைய லெபனான், இன்றைய இஸ்ரேல் என்ற இந்த 5 நாடுகளினுடைய ஒட்டுமொத்த பெயர் தான் குர்ஆன் ஷாம் என்பதாக பதிவு செய்யும். அப்ப இந்த ஷாம்ல தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறக்குகிறார்கள், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்குகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தவுடன் அவர்களினுடைய தாயாரையும் அழைத்து கொண்டு மக்காவிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டு விடுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு பலஸ்தீனோடு தொடர்பு எதுவுமே இல்லை. வளர்ந்ததெல்லாம் மக்காவில், திருமணம் முடித்தது மக்காவில், மரணித்ததும் மக்காவில் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களினுடைய தாயாரும். இளைய மகன் இஸ்ஹாக் இருக்கிறார் அல்லவா, சாரா என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முதல் மனைவிக்கு பிறந்தவர். இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களினுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த இருவரும் சேர்ந்து அல்லாஹ்வுக்காக பலஸ்தீனிலே ஒரு ஆலயத்தை கட்டினார்கள். அந்த பலஸ்தீனில் ஆலயம் கட்டப்பட்ட அந்த நகரத்திற்கு பெயர் ஜெருசூலம் என்று சொல்லப்படும். ஜெருசூலம் என்று சொன்னால் அமைதியின் நகரம். பெயர் தான் அப்படி இருந்திருக்கிறதே தவிர வரலாற்றில் ஒரு முறை கூட அமைதியை அந்த நகரம் சந்தித்ததில்லை.